திமுக எம்எல்ஏ பொன்முடியை மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கும் விவகாரத்தில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி நாளை காலைக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்றும், அவ்வாறு செய்யாவிட்டால் கடுமையான உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் எனவும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தண்டனை மற்றும் அபராதத்தை நிறுத்தி வைத்து அண்மையில் உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து அவருடைய தகுதி நீக்கம் ரத்தாகி மீண்டும் திருக்கோவிலூர் எம்எல்ஏவாக சட்டப்பேரவை செயலகம் பதவி வழங்கியது. அதனைத் தொடர்ந்து அவருக்கு மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க கோரி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆளுநருக்கு கடந்த வாரம் கடிதம் அனுப்பியிருந்தார். ஆனால் அதற்கு ஆளுநர் ஆர்.என். ரவி மறுத்துவிட்டார். இதுகுறித்து முதல்வருக்கு ஆளுநர் எழுதிய கடிதத்தில் பொன்முடிக்கான தண்டனைதான் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும், அவர் குற்றத்திலிருந்து விடுவிக்கப்படவில்லை என்பதால் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியானது. இதனிடையே பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுப்பு தெரிவிப்பதாக ஆளுநர் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை அவசர வழக்காக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது. விசாரணையின் போது பதவி பிரமாணத்தை மறுப்பது போன்ற செயல் கடந்த 75 ஆண்டு காலத்தில் நடந்தது இல்லை எனவும், வேண்டுமென்றே ஆளுநர் காலதாமதம் செய்கிறார் என்றும் தமிழக அரசு சார்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. அப்போது ஆளுநர் தரப்பில் அமைச்சர் பொறுப்பு வழங்க மறுப்பதை அடிப்படை உரிமை மறுக்கப்படுவதாக கூற முடியாது என்று எதிர்வாதம் முன்வைக்கப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதி சந்திரசூட் ஆளுநர் நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். மேலும் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்த பிறகும் பொன்முடிக்கு பதவியேற்பு நடத்தி வைக்க ஆளுநர் மறுப்பது ஏன் என்றும், நீதிமன்ற உத்தரவை மீறி எவ்வாறு பதவி பிரமாணம் செய்ய முடியாது என கூற முடியும் எனவும் கேள்வி எழுப்பினார். அரசியல் சாசனத்தை பின்பற்றாவிடில் மாநில அரசு என்ன செய்யும் என்றும் கேள்வி எழுப்பிய தலைமை நீதிபதி பொன்முடி விவகாரத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி முடிவெடுக்க நாளை காலை வரை அவகாசம் வழங்கியுள்ளார். நாளைக்குள் முடிவெடுத்து தெரிவிக்காவிட்டால் உச்சநீதிமன்றம் உரிய அரசியல் சாசன அடிப்படையிலான உத்தரவுகளை பிறப்பிக்க நேரிடும் எனவும் தெரிவித்துள்ளார்.